அம்மா பகவானை அந்தர்யாமினாக அனுபவிப்பதற்குரிய தீட்சையை தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கேற்ப பகவானும் தீட்சை கொடுத்தார். இதை நான் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டு இருக்கையில் நானும் அந்த சக்தி வாய்ந்த தீட்சையை ஏற்று அனுபவித்தேன். அன்றிலிருந்து எனக்கும் அம்மா பகவானை அந்தர்யாமினாக காண வேண்டும் என்ற ஆதங்கம் என்னுள் நிறைந்து இருந்தது. இதன் பின் நேற்றைய தினம் சத்சங்கில் பஜனை நடக்கையில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தேன். தியானத்திற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கையில் தியானத்திற்குள் சென்று எல்லோருடைய சைதன்ய உயர்விற்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தேன். இந்நேரத்தில் சத்தியலோக பகவான் சுந்தர பகவான் என்ற பாடல் பஜனையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். உடல் கோவில் என்று ஒரு ஒலி என்னுள் கேட்டது. அதன் பின் என் உடலே கோல்டன் டெம்பிளாக ஆனவாறு ஒரு பிரகாசமான ஒளியுடன் வண்ணஸ் டெம்பிள் மிகவும் அழகாக தெரிந்தது. அதன் பின் உறவென நம்முடன் உறையும் பகவான் உதய அருணனாய் இதயத்திலே என்னும் பாடல் வரியின் போது என் ஹிருதயத்தில் அம்மா பகவான் அமரும் நீல நிற ஆசனம் தெரிந்தது. அதைத் தொடர்ந்து பஜன் பாடலில் உறவென நம்முடன் உறையும் பகவான் அந்தர்யாமினாய் இதயத்திலே என்று பாடல் தொடர எனது இதயத்தில் பகவான் அம்மாவுடன் ஆசனத்தில் இருந்து சி அந்தர்யாமினாய் என்று அழகாய் சிரித்துக் கொண்டு அந்தர்யாமின் என்பதை எனக்கு விளக்கி காட்டினார். இவை அனைத்தையும் நான் என் ஹிருதயத்தில் உணர்ந்தேன். இந்த அனுபவத்தை எளிதில் கூறி விளங்க வைப்பது மிகவும் கடினமானது. ஆனால் அனுபவிக்கையில் மிகவும் ஆழ்ந்த ஞானத்தை எனக்கு பகவான் ஊட்டியதாக உணர்ந்தேன். பகவானிடம் எனக்கு அந்தர்யாமினாய் காட்டும்படி கேட்ட வேண்டுகோளுக்கு இணங்கி இவ்வனுபவத்தை தந்ததற்கும் எனது ஒவ்வொரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடியெடுத்து தரும் என் அம்மா பகவானுக்கு நான் சிரம் தாழ்த்தி கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நன்றி. அம்மா பகவான் சரணம்.
पाद प्रणाम जी भगवान। हृदय वासा कल्गी देवा कलियुग वरदा कातरुल पुरिय वेंडुम भगवाने। Welcome to Canada, Bhagavan. Bhagavan, thank you for being with us today, this morning. We like to welcome you and our heartfelt thank you to you, Bhagavan. Shall we ask the question, Bhagavan?